அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பாக்கியவான்களை பற்றி சொல்லித் தர்றாங்க. யார் அந்த 3 பாக்கியவான்கள்? நபித்தோழர் அபூ உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது மற்றும் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃப்ரது மற்றும் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சலாசத்துன் 3 பாக்கியவான்கள். குல்லுஹும் தாமினுன் அலல்லா. இவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பதையும் அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். யார்? படைத்த இறைவன். எதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றால், வயின் ஆஷ, அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த 3 பாக்கியவான்கள் யார் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் ருசிக்க பொருளாதாரத்தை வழங்குவதற்கும் குஃபிய போதும் என்ற வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்குண்டான வசதி வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான். சரி, வயின் மாத்த அவர்கள் இறந்து விட்டா அதஹலஹுல்லாஹுல் ஜன்னா, இவர்களில் யாரனாலும் சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கும் அல்லாஹு தாலா பொறுப்பெடுத்து கொண்டான் என்றார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, யார் அவர்கள்? முதலாவது நபர், ஒரு நபர் தஹல பைத்தஹு, தன் வீட்டில் நுழைகிறார். தன் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் அவர் எப்போ போனாலும் ஃபசல்லிம் அலைஹி, அந்த வீட்டில் நுழையக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சலாம் சொல்லாமல் அவள் செல்வது கிடையாது. எப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி நுழைகிறார் அல்லவா, இவர் லாமினுன் அலல்லா. இவருக்கு அல்லாஹு தஆலா மேல் கூறப்பட்ட அந்த விஷயங்களுக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது நபர், ஒமன் ஹரஜ இலல் மஸ்திதி, பாங்கு சத்தம் கேட்டுச்சு, உடனே ஒலு செஞ்சு தன் வீட்டை விட்டு யார் பள்ளியின் பக்கம் நடந்து வருகிறாரோ, வெளியாகிறாரோ, இவரும் லாமினுன் அலல்லா. இவரையும் மேல் கூறப்பட்ட அந்த விஷயங்களுக்காண்டி அல்லாஹு தாலா பொறுப்பேற்று கொண்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வதாக ஒரு நபர், ஒமன் ஹரஜ இலல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லா, அல்லாஹுக்காண்டி அறப்போர் செய்வதற்காண்டி யார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகிறாரோ, இவரும் லாமினுன் அலல்லா, அல்லாஹுனுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேல் கூறப்பட்ட வீட்டில் சலாம் சொல்லி நுழைவதும் பாங்கு சொன்னதோட பள்ளிவாசலுக்கு செல்வதும் இலகுவான காரியம்தானே. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அல்லாஹ் ஆக்குவான.